ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, யாருடனும் ஒப்பிடாமல் இரு. மகாபாரதத்தில் முக்கியமான கதாபாத்திரம் தான் ஸ்ரீகிருஷ்ணர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மற்றொன்று அதற்கு இணையான தருமர். இந்த தருமன் நீதியும் அறமும் தவறாத ஒரு மிகச்சிறந்த பேரரசன் அப்படின்னு நம்ம எல்லாருமே அறிவோம். அப்படிப்பட்ட தருமனுக்கு தன்னை விட பெரிய கொடையாளி யாருமே இல்லை அப்படின்ற தலைகணம் மட்டும் வந்துவிடக்கூடாது என்று நினைத்தாரு ஸ்ரீகிருஷ்ணர். அவர் ஒரு சம்பவத்தையும் அரங்கேற்றினார். ஒரு சமயம் ஸ்ரீகிருஷ்ணர் தருமர்கிட்ட, தர்மா, நாம இருவருமே அருகில் ஒரு நாட்டுக்கு சென்று பார்வையிட்டு வருவோம் அப்படின்னு கூற, இருவருமே காலையில நடக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நாட்டை அடைவதற்கு காடு மலைகள் எல்லாம் தாண்டி வருவதற்கு மதியம் ஆகிடுச்சு. மதிய வேளை அப்படிங்கிறதால இருவருக்குமே மிகுந்த தாகமாக இருந்தது. அருகில தென்பட்ட ஒரு வீட்டுல இருந்த பெண்மணி கிட்ட தண்ணீர் கேட்டாரு தருமர். அந்த பெண்ணும் தங்க சொம்புல தண்ணியை கொண்டு வந்து இருவருக்குமே கொடுத்தாங்க. அதை ஆச்சரியமாக பார்த்த தருமரும் ஸ்ரீகிருஷ்ணரும் அந்த தண்ணியை வாங்கி குடிச்சாங்க. குடித்து விட்டு அந்த சொம்பினை அந்த பெண்ணு கிட்ட கொடுத்தாங்க. அந்த பெண் அந்த சொம்பை வீட்டுக்கு கொண்டு செல்லாம தூக்கி எறிந்து விட்டு போயிட்டாங்க. தருமருக்கு ஆச்சரியம் கலந்த கோபமாக இருந்தது. ஒரு தங்க சொம்பை இப்படி தூக்கி எறிவதா அப்படின்னு அந்த பெண்ணுகிட்ட கூப்பிட்டு கேட்டாரு. அதற்கு அந்த பெண், நாங்கள் ஒரு முறை பயன்படுத்திய தங்கத்தை மறுமுறை பயன்படுத்த மாட்டோம், அதனால தான் அதை தூக்கி எறிஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்க. தருமரும் ஸ்ரீகிருஷ்ணரும் அங்கிருந்து கிளம்பி அந்த நாட்டை சுற்றி பார்த்தாங்க. மேலே கண்டது போல இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் விசித்திரங்கள் அவங்களுக்கு அங்கு காத்திருந்தது. அதை கண்டுவிட்டு நேரடியாக அந்த நாட்டை ஆளும் மன்னனின் அரண்மனைக்கு போனாங்க. ஸ்ரீகிருஷ்ணரும் தருமரும் தனது அரண்மனைக்கு வந்ததை எண்ணி ஆச்சரியமும் வியப்பும் அடையாத அந்த மன்னன் சாதாரணமாக அவர்களை உபசரித்தான். ஸ்ரீகிருஷ்ணர் தருமனை பற்றி, உங்கள் நாட்டில் நீங்கள் எப்படி பேரரசராக இருக்கீங்களோ அதே போல இவனும் ஒரு பேரரசன் ஆவான், இல்லை என்று வருபவர்களுக்கு அள்ளி கொடுக்கும் தருமன் ஆவான் இவன் என்று தருமனின் புகழ்களை மன்னன் முன் எடுத்து கூறினார் ஸ்ரீகிருஷ்ணர். ஆனா அந்த அரசன் இதை கேட்டு சிறிதுமே சலனப்படவே இல்லை. அதனால என்ன அப்படின்றது போல இருந்தாரு. இதை கண்டதும் தருமருக்கு வியப்பு தாங்கவே முடியல. நாம ஒரு பேரரசன், நான் தர்மன் என்று கூறினாலே எல்லோருமே என் முன்னாடி வந்து நிற்பாங்க. ஆனா இந்த அரசன் என்னை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவே இல்லையே அப்படின்னு மனம் நொந்து போனான். இதை தாங்க முடியாம அந்த மன்னன் கிட்ட கேட்டே விட்டான். அதற்கு அந்த மன்னன், என் நாட்டில் யாரும் ஏழைகளே கிடையாது, எல்லாருமே செல்வ செழிப்போட இருக்காங்க. அதனால எங்களுக்கு தர்மம் வறுமை என்றால் என்னன்னே தெரியாது. ஆனா நீ ஆளும் நாட்டு மக்கள் வறுமையிலும் பசியிலும் பஞ்சத்திலும் இருக்காங்க. அதனால நீ தர்மம் வழங்குகிற அப்படின்னு உன்னை உயர்வாக எண்ணிக்கொள்கிற. எனக்கு தெரிந்து பசி பஞ்சம் பட்டினி என்று எதுவுமே இல்லாமல் மக்களை ஆட்சி செய்பவனே ஒரு பேரரசன் ஆவான். ஆனா நீ அப்படிப்பட்டவன் இல்லை என்றதும் தர்மனுக்கு முகம் ரொம்ப சிரித்து போயிடுச்சு. வாழ்வில் முன்னேற நல்ல சிந்தனையும் நல்ல எண்ணங்களும் இருந்தாலே போதும். நமக்கு கீழ் இருப்பவர்களை ஏளனமாக பார்த்தால் தலைகணம் வரும். நம்மை யாருடனும் ஒப்பிடாமல் நாம இருந்தால் தன்னம்பிக்கை தானே வளரும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.